ஹாய் கைஸ், ரயானுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யாருக்குமே ரொம்ப பிடிக்காத ஒரு டிஷ் தாங்க பிடிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்மா தான். அது என்னமோ தெரியலங்க, அவனுக்கு உப்மானா அவ்வளோ பிடிக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா உப்மா நான் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு நைட்டு கூட சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். நாளைக்கு காலையில் கண்டிப்பாக உப்மா செஞ்சு தரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் வந்து அவனை சாப்பிட வச்சுட்டேங்க. அதுவும் சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டுட்டு தாங்க அவன் சாப்பிட்டான். அந்த கண்டிஷன்லாம் சொன்னால் நீங்களே சிரிச்சிடுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலையும் உப்மா வேணும், மதியமும் உப்மா வேணும், ஈவினிங்கும் உப்மா வேணும். அதுக்காக நீங்கள் நிறைய செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்கிறான். ரயானுக்காக வந்து உப்மா ரெடி ஆயிடுச்சுங்க. அவனுக்கு லஞ்சுக்குமே வந்து உப்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் வந்து வேணாம்ப்பா, அது சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் எனக்கு கொடுத்த ஆப்ஷன் தான் இந்த லெமன் ரைஸ். அஸ்மாக்கு வந்து ரசம் சாதம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். அது வந்து 65 வந்து செஞ்சுட்டேங்க. இந்த கரண்டி நான் மிக்ஸ் பண்ணதாங்க எடுத்தேன். இதில் வந்து வரமாட்டேன். நான் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால நான் 2 கை வந்து யூஸ் பண்ண முடியல. அதனால தாங்க வச்சுட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதுக்கு மேலேயே வந்து ஒரு குட்டி தட்டு வரும். அதில் வந்து நான் சிக்கன் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து ரயானுக்காக தான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே சேமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சைஸ் கூட ஒரே மாதிரியா இருக்கும். லஞ்ச் கட்டிட்டு அப்புறம் எது யாருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக மறந்துடுவேங்க. திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்கவுங்க பேக்ல வந்து நான் பேக் பண்ணுவேன். ரயான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து எனக்கு 65 வேணாம், எனக்கு பல்லில் மாட்டிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சாப்பிட்டு வரானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து லஞ்ச் மாற்றி மாற்றி பேக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் வந்து நினச்சிட்டு தாங்க பேக் பண்ணுவேன். இது வந்து கிரீன் கலர் அஸ்மாவோட பேக். இதில் வந்து பிங்க் கலர் வாட்டர் பாட்டிலும் ரசம் சாதமும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வைப்பேன். ரயானுக்கு வந்து பேக் பண்ணும்போதும் அதே மாதிரி தாங்க யோசிச்சுட்டே பேக் பண்ணுவேன். இது வந்து ரெட் கலர் பேக். இது வந்து ரயானுக்கான லஞ்ச் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா வந்து சாப்பிடாம லஞ்ச் வந்து அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. எப்படிலாம் சிக்கியிருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி லஞ்ச் பேக் கன்ஃபியூஷன் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்டால் எதுவுமே வேணாம், எங்களுக்கு ஜூஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஜூஸ் வந்து வாங்கி கொடுத்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு மண்டே ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போகிறோம். ஃபேஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க.